ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேக் பார்த்திங்கன்னா எல்லா கேக்குக்குமே பேசிக் அப்படின்னு சொல்லலாம். இதை நல்ல சாஃப்டாக நம்ம பண்ண கற்றுக்கிட்டாலே மற்ற கேக் எல்லாமே பர்த்டே கேக்லேருந்து எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குறைய குவான்டிட்டியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். பிகினர் கூட ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு 3 முட்டை எடுத்துக்கலாம். வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சள் கரு தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபில்டர் வச்சு மஞ்சள் கருவை தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக கையில் நீங்கள் உடச்சி ஊற்றி கூட தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சள் கருவில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால கேக்கில் அந்த முட்டை ஸ்மெல்லே தெரியாது. வெள்ளைக்கருவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். நம்ம பேசிக் கேக் அப்படிங்கிறதுனால வெனிலா எசன்ஸ் சேர்க்குறோம். 90 கிராம்ஸ் 90 கிராம் சீனியை பவுடர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கணும். 90 கிராம் சுகர் தான் இதுக்கு கணக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து பீட் பண்ணிவிட்டு நல்ல ஸ்டிப் மிக்ஸ் வரணும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட ஹேண்ட் மிக்சர் இல்லை அப்படின்னா நீங்கள் விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்காவது டைம் எடுத்துக்கணும். இதை எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கேக் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். எக்கை பீட் பண்ணிவிட்டு ஓவனை 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் தவா இதில் செய்ய போகிறீங்கனாலும் அதை அடுப்பில் போட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உப்போடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம். இது ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆன பிறகு 30 ml வாசனை இல்லாத எண்ணெய், 30 ml பால், நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இல்லது ஹோல் மில்காக இருந்தால் நீங்கள் காய்ச்சாமல் டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். இதையும் கலந்து விட்டுறணும். இது வரைக்கும் தான் நமக்கு பீட்டர் தேவைப்படும். 90 கிராம் 90 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கணும். இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எக் மிக்ஸில் இதை சலித்து சேர்த்துக்கணும். இதுக்கு மேலே பீட்டர் வேண்டாம். இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நீங்கள் அடியிலேருந்து இப்படி மாவை இப்படி தூக்கி விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடுங்க. நான் இன்றைக்கி 7 இன்ச்சு டின் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கேக் கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் 6 இன்ச் எடுத்துக்கோங்க. ஒரு பேக்கிங் ஷீட்டை நீங்கள் சென்டரில் வச்சுட்டு கார்னர்ஸ் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சைஸ் கரெக்டாக இருக்கும். டின்னில் கார்னர்லாம் நம்ம கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். சென்டர்லேயும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பட்டர் ஷீட் போட்டுக்கலாம், பேக்கிங் ஷீட் போட்டுக்கலாம். இதில் பேட்டர் ஊற்றிக்கிறோம். பேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கேக்குக்கு இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். நீங்கள் பால் எக்ஸ்ட்ராலாம் சேர்க்க வேண்டாம். இந்த அளவு திக்காக இருந்தாலே கரெக்டாக இருக்கும். நார்மலாக டேப் பண்ணுறதோட இந்த மாதிரி ஒரு ஸ்கீவர் எடுத்துக்கிட்டு நல்லா அப்படி சுற்றி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஏர் பபிள்ஸ் இல்லாமல் ரிலீஸ் ஆகி கரெக்டாக செட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 2 தடவை டேப் பண்ணிக்கலாம். ஓவனில் மிட்ராக்கில் வச்சுக்கலாம். 170 டிகிரி பேக் மோட் வச்சுருக்கேன். 30 to 35 மினிட்ஸ் நம்ம வைக்கலாம். 30 மினிட்ஸில் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும். எனக்கு பேக் ஆகிட்டு அதை செக் பண்ணி காட்டுறதுக்காக அந்த லைட்டை ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்கீவர் வச்சோ ஒரு நைஃப் வச்சோ குத்தி பார்க்கல கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். கேக் நல்லா ஆறின பிறகு பீஸ் போட்டால் கொஞ்சம் கூட உடையாமல் சூப்பராக வருங்க. உங்களுக்கு பார்க்கையில் கட் பண்ணையிலே தெரியும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த பேசிக் ஸ்பாஞ்ச் கேக்கை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எத்தனை லேயர் வேணாலும் கேக் பண்ணலாம், எந்த ஃப்ளேவரில் வேணாலும் கேக் பண்ணலாங்க. இன்றைக்கி நான் கிராம் அளவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கப் மெஷர்மெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.